ஒரு டொய்லெட் கட்டுறதுக்குலாம் இந்த பிள்ளைகள் வந்து படுக்கிற இதை 12 வருஷமா இருக்கிறோம். இது சோமாலியாவில் கிடையாது, ஸ்ரீலங்காவில் ஜாழ்ப்பாணத்தில் உள்ள ஒரு இடத்துல நடக்கிறேன். எல்லா கிழக்குங்களுக்கு தர இல்லை. என்னதுக்கு நம்ம நாடு கேட்டால் ஆங்கிலம் படிப்புகிறது கிடையாது, ஒரு சின்ன உதவி ஒன்று செய்யறதுக்கு வந்தான். இந்த புலோவரால் கோயிலில் இருக்கிற ஒரு 10,000 ரூபா காசு அனுப்பினார். இந்த வித்யா புயலால் பாதிக்கப்பட்டாக்களுக்கு கொடுக்க சொல்லி. அப்போ நான் என்னோட படித்த ஒரு ஜிஎஸ் வந்து இவன் இந்த ஃபோட்டோ எனக்கு ஃபோனில் அனுப்பி விட்டேன். அவங்களை காட்டுறேன் பாருங்க. இவன் இந்த வீடுகள் டாய்லெட் எல்லாம் எனக்கு ஃபோட்டோ அனுப்பி விட்டா பார்த்தோன்னா ஆக்சுவலாக நான் வந்து ஹெல்பிங் வீடு எடுக்கிற நோக்கத்தில் வேற இல்லை, இதுக்கு அந்த காசை கொடுத்துட்டு போகணும்னு தான் வந்தேன். ஆனால் வந்து பார்த்தா பார்த்துருக்கு உங்களுக்கு கட்டாயம் வீடியோ எடுக்கணும். ஏன்னா எனக்கு இதில் ஆர்வம் இல்லை, ஹெல்பிங் வீடியோ எடுக்கல ஆர்வம் இல்லை. ஆனால் இந்த நிலைமையை பார்த்தா அப்புறம் எடுக்காம இப்படியே நான் கிடக்கு. நான் வீடியோ கூட கொண்டு இல்லை, எடுக்கிற கேமரா கொண்டு இல்லை, ஏன்னா உதவி செய்துட்டு போக மாட்டேன் வந்தேன். நான் வீடியோ எடுக்காமல் இப்போ போய் நான் கிடக்கிறேன். நிலைமையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஒரு டொய்லெட் கட்டுறதுக்குலாம் இந்த பிள்ளைகள் வந்து படுக்கிற இதை இது சோமாலியாவில் கிடையாது, ஸ்ரீலங்காவில் ஜாழ்ப்பாணத்தில் உள்ள ஒரு இடத்துல நடக்கிறேன். ஓட்டு மரத்து கிட்டவா அது இந்த இடத்தை பாருங்க, உங்களுக்கு தெரியும். இதான் இந்த வீடு. வீடு ரோலுக்கு பாருங்க. 16 வருஷமா இங்க இருக்கிறதாக சொல்லியிருக்கணும். இது இந்த ரைட் 16 வருஷமா இதுல இருக்கிறதா சொல்லி இருக்கணும். இந்த வீட்டு இருக்கா பாருங்க எப்படி இருக்கு. ஒரு 3 பிள்ளைகள், 3 பிள்ளைகள் எல்லாமே 6 பேர் இருக்கணும். 16 வருஷமா இந்த வீடுலாம் பிக்கணும். நான் வீடியோ எடுக்க நோக்கில வரையில நான் இதை பார்த்த அப்புறம் வீடியோ எடுக்காம பிக்கலாம் கிடக்கு. இதுதான் இருக்கிறது, சமைக்கிறது எல்லாமே. இது இந்த படுக்கிறத காரணமாக இருக்கு. சின்ன பிள்ளைகள் படுக்கிற இடத்துல படுக்கிற இடத்துல பாருங்க, கொஞ்சம் கிட்ட கொண்டு வாங்க. இந்த டொய்லெட்டுக்கு மேலாம் பலகை போட்டுட்டு தலானி போட்டு குழந்தை பிள்ளைகளை படுக்கிறது. இது டொய்லெட் மேலே பாருங்க பலகை போட்டுக்கணும். பலகை போட்டு விழாநாட்கள் படுக்கிற மழை நேரத்தில். இதுக்கு மேலேயும் ஒரு இடம் உண்டு, சின்ன ஒரு இடம் உண்டு பலகை போட்டு. அதுக்கு மேலே ஒரு ஆள் படுக்கிறது. மற்ற 2 பேர் இதில் படிக்கணும், சின்ன பிள்ளைகள். இது ஒரு பயங்கரமான எல்லாமே. அதெல்லாம் இதை நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்ட வேண்டி வந்ததை பாருங்க. பாருங்க மேலே பாருங்க, மேலே ஒரு தகரம் மாதிரி போட்டு அதுக்கு மேலான ஒரு படிக்கிற ஒரு ஆள் படுக்கிறார். மற்ற பிள்ளைகள் இது ஒரு ஷூட்டிங் அந்த பார்க்க படங்களுக்கு செட் பண்ணுறது. இதுக்குலாம் இவர் படுக்கிறார். 100 பிள்ளைகள் தான் படுக்குது. தகரம் போட்டுக்கணும் நினைக்கிறேன். கீழே மற்ற 2 பிள்ளைகளையும் படுக்க போகிறது பாருங்க. தலகை போட்டுக்கணும் படுக்கிறது கீழே டொய்லெட்டுக்கு மேலே. இப்படி எல்லாமே பார்த்துருக்கவே மாட்டேன். இதுக்கு முன்னாடி சரி ஆமா கஷ்டமா இருக்கு. கஷ்டமா இருக்குது. உடனடி என்ன தேவை இருக்கு? படுக்கிற இடம் வந்து வெறும் நிலம் தான் பாருங்க. அது ஒழுத்ததும் கிடையாது, ஒழுக்கப்பட்ட இடம் வெறும் மண்ணில் தான். அவசரம் இப்ப என்ன தேவை? ஒரு கட்டில் ஒன்று வைக்க தேவை அவசரமா. வயது போனாலும் இருக்கிறேன். அப்ப குழந்தை பிள்ளைகளும் இருக்கு. இதை படுக்கிறதுக்கு ஒரு கட்டில் ஒன்று தேவைன்னு சொல்லியிருக்கிறேன். இந்த உதவி செய்யக்கூடியவர்கள் யாராவது இதைக்கு ஒரு கட்டில வண்டி கொடுக்குறது ஆவணம் செய்யுங்க. நான் உங்களுக்கு நம்பர் போடுறேன், அதை கண்டக்ட் பண்ணுங்க. இப்போ வேறு அந்த உதவி செய்யத்தான் நான் வந்து நான் சொன்ன மாதிரி வீடியோவுக்கு நோக்கம் கிடையாது. ஆனால் இவைக்கு நிறைய பிரச்சனை அப்படிங்கிறனால உங்களுக்கு அதை எடுத்து காட்டினேன். இவைக்கு உதவி செய்ய சொல்லி குவைத்தில் இருக்கிற என்னோட ஃப்ளோரால் 10,000 ரூபா எனக்கு அனுப்பி விட்டவர். அப்போ அதை இவைக்கு நான் இப்போ கொடுக்குறேன். இந்த மற்ற தேவைப்பாடுகளுக்கு உங்களால் இயன்றால் நீங்கள் உதவியை செய்து கொள்ளலாம். இது அதர் கொடுத்த அந்த 10,000 ரூபா நான் இதை கொடுக்குறேன். தங்களுக்கு அவசியமான விஷயத்தை இதில் வேண்டியது எல்லாம். சரி, அப்போ இவைக்கு வந்து காணி இல்லை. மெத்தாக்கள் கொடுத்துருக்கீங்க, இவைக்கு என்ன கொடுக்கல காணி. அப்போ அக்கா சொல்ற தனக்கு தெரிஞ்சாக்கள் இங்கே காணி இருக்கு அம்பிக்கிறது. அப்படி உங்களை யாராவது உதவி செய்யக்கூடிய ஆக்கள் இருந்தால் நீங்கள் அதுக்கு அந்த காணியை வேண்டி கொடுத்து வீடு கட்டிக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ அவசரம் உடனடியாக தேவையான விஷயம் இல்லை. இப்போ இந்த தகரங்கள் இப்போ உங்களோட வீட்டுக்கள் தற்காலிகமாக வீடு வேணும் உங்களுக்கு இருக்கிறது. இரும்புகள் அதன் பொறுக்கி இதுக்கு மேலே பாவிச்ச கிணறு இப்போ பாவிக்க முடியாத நிலைமையில இருக்குது. மழை நேரம் தண்ணி பாவிக்க முடியாத நிலைமையில
தண்ணிக்கும் வைக்க சரியான கஷ்டம் தான்.